முகமது யூசப் மற்றும் மீரா அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். சில படம் பார்த்தோன்னே வில்லியா ஆகணும் வீட்டுக்குள்ளே போய் நினைப்போம். சில படம் பார்த்து வெளியே வந்த உடனே நினைப்போம் இப்போவே ஒருத்தரை பிடிச்சி காதலிச்சு நம்மளோட மொத்த காதலையும் தீர்க்கணும்னு. அது மாதிரி பொதுவாகவே நம்ம இஸ்லாமிய தோழர்களை அலைபேசி வழியாக பார்க்கும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். சிலர் அந்த மாதிரி ஜெயகாந்தனுடைய ஒரு கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. சில விஷயத்தை தவறா புரிஞ்சுக்காம இருக்கிறதே ஒரு பெரிய ஞானம்னு. அந்த மாதிரி இந்த ஹபீபியை ஒரு முழுக்க முழுக்க இஸ்லாமிய படமாக கொண்டு சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னு என்னோட பெரிய ஆசை. ஏன்னா கேரளாவில் இருக்கிற எனக்கு தெரியும், அங்கே வளர்ந்த எனக்கு தெரியும், கேரளா முழுக்க பெண்கள் நிறைந்த ஒரு ஊர் அது. ஒரு வீட்டில் 18 வயசுக்கு மேலே ஒரு ஆம்பளை பையன் இருந்தான்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுவான், இல்லைன்னா ஓட்டிடுவாங்க. அவர் கிழவனாகி அவரால் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, இல்லைன்னா அவருடைய படங்கள் கல்யாணம் ஆகி அந்த புது பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த படத்தை பார்த்து மரணப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை எனக்கு தெரியும். என்னோட லெஃப்ட்ல கதீஜா டீச்சர் இன்னைக்கும் அவங்க இருக்காங்க. என்னோட அங்கன்வாடி டீச்சர், அவங்களோட தம்பியோட மகன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. இவங்க எல்லாம் ஃபாரின் போனவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இந்த படம் முழுக்க முழுக்க என்னோட பக்கத்து வீடு. ஏன்னா என்னோட வீட்டுக்கு ரைட் சைட்லயும் இஸ்லாமிய குடும்பம், லெஃப்ட் சைட்லயும் இஸ்லாமிய குடும்பம், எதிர்த்தும் இஸ்லாமிய குடும்பம். இந்த படத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்த கையோட தான் நேராக வரேன். உடனே மலையாளம் மட்டுமே தெரிஞ்ச என்னுடைய சக நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, 3 ஆம்பளை பசங்க ஒரு வீட்டில், 2 ஆம்பளை பசங்க ஒரு வீட்டில், இன்னொருத்தர் வீட்டில் 7 ஆம்பளை பசங்க. இவர்களுடைய அம்மாக்களும் இவர்களை திருமணம் செய்து வந்த பெண்களும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. போன வாரம் நான் ஊருக்கு போற வரைக்கும் அந்த வீட்டில் ஆண்கள் கிடையாது. அந்த 3 பசங்க இருக்கிற ஒரு வீட்டில் மட்டும் அவங்க அப்பா கிட்டத்தட்ட 77 வயசாயிடுச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி வாசல்ல படுத்துட்டு இருக்காரு. நான் கேட்டேன் என்ன தெரியுமான்னு. சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் இல்லைன்னு. அந்த அளவுக்கு இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டுமல்ல, கேரளா போன்ற அல்லது அங்க பெண்களால் மட்டுமே நிரம்பிய ஒரு உலகம். நமக்கெல்லாம் இது ஒரு சாதாரணமா தெரியும், இது ஒரு படமா தெரியும். எனக்கு அங்கங்க வாழ்க்கையா தெரிஞ்சது. என்னுடைய நண்பர்களை அங்கங்க நான் பார்க்க முடிஞ்சது. கோயம்புத்தூர்ல இருந்து ஆனமலை வழியா அந்த பக்கம் போனா கேரளா போய் சேர்ந்துடலாம். என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா அப்படி போய் பாருங்க. ஒரு மணி நேரம் அங்க ஒரு 2 டீ கடை இருக்கு, பெட்டி கடை. அங்க நின்று பாருங்க. ஒரு RMKV பை மாதிரி ஒரு பையை தூக்கிட்டு ஒருத்தரா கிளம்புவாங்க. அது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பார்டர். அது கோவையினுடைய ஆனைமலை தாண்டி அந்த லாஸ்ட் பாயிண்ட். அங்க ட்ரெயின்லாம் வராது, ஒரே ஒரு பஸ் வரும். கேரளால இருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வரும், இங்க இருந்து ஒரு மினி பஸ் மாதிரி 2-3 பஸ் வரும். எப்போதுமே அங்க ஒரு பையோட ஒரு 4 பேர் 5 பேர் நிற்பாங்க. அந்த டீ கடையில் ஒரு டீ குடிப்பாங்க. அவர்கள் யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும் நாம் குடிக்கக்கூடிய இறுதி டீன்னு. அவங்க கேரளா போய் அப்படியே எங்கேயாவது ஃபாரின் போயிடுவாங்க, திரும்பி அவங்க வராதவங்க இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பையோட புறப்பட்டு போற ஒருத்தருக்கு நான் ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு கீழே வரும்போது, நான் 2-3 வாட்டி இங்கே வந்தேன், எப்பவுமே ஒரு 4-5 பேர் இந்த பையோட இருக்கீங்க, இங்கே ஏதாவது பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு கேட்டப்பதான் ஒரு பெரிய நெடுங்கதை சொன்னார். அதனுடைய ஒரு துளி தான் இது. அதுக்கப்புறம் 80களில் 90களில் கிட்டத்தட்ட 2000 வரைக்குமே எந்த அப்பாவும் மகன்களே எங்கடா போற, எப்படா வருவ அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. அவர்களுடைய உடல் மொழியை வைத்தே புரிந்து கொள்வார்கள். என் பையன் இங்க போறான், என் பையன் இந்த சூழ்நிலையில வந்திருக்கிறான்னு. கஸ்தூரி ராஜா சார் அந்த பையன் நான் திருடிட்டேன்னு சொன்னப்போ, நீ உண்மையா திருடினியா, திருடுறதாக்கா போனியா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு எதுவுமே இல்லாம அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் தன் மகனின் வழி தாங்காம திரும்பி நிக்கிறாரு இல்லையா. 80களில் அப்பாக்கள் அப்படிதான் இருந்திருக்காரு. கஸ்தூரி ராஜா சார் ரியல் லைஃப்லயே அப்படிதான், எதையுமே கண்டுக்க மாட்டாரு. ஆனா நம்முடைய முகங்களில் தெரியக்கூடிய எல்லா வழியுமே உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு யதார்த்தமா. அந்த மரண காட்சி எல்லாம் நான் கூத்துப்பட்டறை நாடகங்கள் நடிக்கும்போது சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டா நம்மளுடைய
அந்த கருவிழிகள் அசைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம், கண்ணை அப்படி மேலே தூக்கிட்டேன்னு. டைரக்டரும் கேமராமேனும் அவர் எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 செகண்டுக்கு மேலே அந்த கண்ணிலேயே வச்சிருக்காங்க நகைத்திருவாரான்னு. நானும் நினைச்சேன், அப்பா எப்படிடா இந்த மனுஷன். ஏன்னா என்னுடைய அந்த காட்சியை பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் கேட்டாரு, இது நிஜமாவே உயிருள்ளதா இல்லை பொம்மையா, எல்லாமே பொம்மை வச்சிருக்கீங்களே அப்படின்னு பார்த்திபன் சார் கிட்ட. இல்லை அவங்களுக்கு உயிர் இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். பார்த்திபன் சாருக்கு வந்து செல்வராகவன் சார் சொல்லி கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது அப்படி ஒரு சாதாரணமா நம்ம நடிகர்களை வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்லை, படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காட்சிகளுக்கும் அவ்வளவு மெனக்கடல்கள் இருக்கு. இவருடைய மரணத்துக்கு அப்புறம், அந்த மண்ணு போட்டதுக்கு அப்புறம் பையன் சொல்லுவான் இல்லையா, எங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தா என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு. அந்த காட்சியில நான் ரொம்ப அழுதுட்டேன். 98ல் நான் வயசுக்கு வந்தேன். அந்த நேரத்துல எனக்கு ட்ரெஸ் வாங்கறதுக்காக எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்த ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் வாங்கியிருக்காரு. இது 98ல். அப்ப நான் குழந்தை, 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். 2018ல் எங்க அப்பா இறக்குறாரு. 23ல் அந்த மனிதர் என்னை சந்திக்கிறாரு. இந்த 500 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னார்ல, அந்த மனிதர் என்னை சந்திக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் உங்க அப்பாவுக்கு நீ வயசுக்கு வந்தப்போ 5000 ரூபாய் பணம் கொடுத்த அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு எத்தனை பொண்ணுன்னு கேட்டேன். 2 பொண்ணுன்னாங்க. 5000மா 50,000மான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 20,000 ரூபாயை நான் கொடுத்து அனுப்புனேன். எனக்கு அந்த காட்சி வச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, செத்து இந்த பிணத்தை கூட இங்க இருந்து நகத்துல எவனாவது வந்து எனக்கு 500 ரூபா கொடுத்தா 5000 ரூபா கொடுத்தான்னு வந்துருவாங்களோ அப்படி திக்குன்னுச்சு. ஒரு படம் தான் அது. ஒரு சினிமாவை சினிமாவாக கடக்க முடியாத ஒரு இடத்திற்கு இந்த படம் கொண்டு போயிருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து வேலியப்பன் வந்து ஒரு 4-5 நாளா என்ன பாருன்னாரு. ஏன்னா நான் 100 சாமியினுடைய தாக்கத்துல இருந்தே வெளியே வரல. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் நான் 100 சாமியே பார்க்கறேன். மொழி படத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப படங்கள் பார்க்காத ஒரு ஆள் எதேர்ச்சியா 100 சாமி பார்த்தே ஆகணும். அதுல இருந்து கண்ணீர் விட்டு என்னால அப்படியே இருக்கும்போது இவர் 3 நாளா 4 நாளா சொல்லிட்டே இருந்தாலும் என்னால பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து இங்க வரணுங்கிறதுக்காகவும் மீராவினுடைய படம் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தேன். ஏன்னா எழுத்தாளராக எனக்கு மீராவை மிகவும் பிடிக்கும். அதற்கு காரணம், கொரோனா காலத்துல வாரத்துக்கு 2 ஃபோன் பண்ணி இந்த கதையை படிச்சுப்பாரு, இந்த சிறுகதையை படிச்சுப்பாரு. எஸ்ராவினுடைய அந்த 100 சிறுகதைகள் புத்தகத்தை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அதில் இந்தந்த சிறுகதைகளை குறிப்பிட்டு பெயர் சொல்லி படிக்க சொல்லி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது நான் பார்க்காத பழகாத என்னுடைய முகநூலை மட்டும் வைத்துக்கொண்டு மீரா கதை இது இந்த பொண்ணு ஏதோ தேடுது அப்படின்னு. அப்படி எழுத்தாளர்களாக நான் சந்தித்த பல மனிதர்களாக மீரா கதின் அவர்களுடைய படம் இது வந்து ஒரு நாவல். இன்னைக்கே வந்து சூப்பர் ஹிட் ஆகி நீங்க போட்ட பணம் எல்லாம் வந்துருமான்னு கேட்டா வராது. நல்ல படம் தமிழ்நாட்டில் கொண்டாடவே மாட்டார்கள். இது மலையாளத்துல வந்திருந்தா இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கும். ஈரானில் வந்திருந்தால் மாறி இருக்கும். ஜப்பானிய மொழியிலோ வேறு மொழியிலோ வந்திருந்தால் இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறி இருக்கக்கூடிய படம். நிறைய டைலாக்லாம் இல்லைங்க, ஒத்த டைலாக்கு செருப்ப கல்வி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. 4 சோத்துக்குள்ள வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த படத்துல வந்ததே 22 பேர் தான். நான் என்ன ஒவ்வொருத்தரும் வெளியே போனப்போ 22 பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த ஷாட்ல அந்த டைலாக்கு கை தட்டினாங்க. எவ்வளவு காயப்பட்டிருக்காங்க. அப்போ சினிமா அப்படின்னு என்னால ஒரு ஷாட்ல இருந்தும் ஒரு சீன் கூட நான் சொல்லுவேன், ஒரு ஷாட்ல இருந்து என்னால மூவ் பண்ண முடியல. கடைசியா ஒரு பெண்ணா நான் எந்த இடத்துல உணர்ந்தேன்னா, எல்லார்கிட்டையும் நீ கேட்டல, என்கிட்ட நீ வந்து கேட்கலல்ல, கேட்கணும்னு உனக்கு தோணலன்னு சொன்னப்போ குடும்பங்கள் எல்லாரும் என்ன நினைப்பான், என் புருஷன் வெளிநாடு போயிட்டான், புருஷன் கொடுக்குற மொத்தத்தையும் அவ தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவா, வீடு நகை பணம் எல்லாத்தையும் அப்படின்னு. வீடு நகை பணம் இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு மனதளவிலையும் உடல் அளவிலையும் எந்த விதத்துலையும் திருப்தி தராதுங்க. அவ்வளோ பெரிய டைலாக்லாம் அதில் வைக்கல. இதுதான் என்னோட சந்தோஷம் நினைச்சிட்டல. இதை பார்க்குற ஒரு பொண்ணும் செத்து மீண்டு எழுவா.
கூட இருக்கிறவனாலையும் முடியாது, வெளிநாட்டுக்கு போனாலும் முடியாது, எனக்கு வேணுங்கிறத கேட்கவும் முடியாத ஒரு பாவப்பட்ட ஜென்மம் பெண் என்பதை ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களை காட்டுறாங்க. அந்த பொண்ணை அடிக்கிற அம்மாவா சில இடங்கள்ல நான் வந்தேன். எங்க அம்மாவை நான் பார்த்தேன். வெளியே பேசாத, பக்கத்து வீட்டுல ஆம்பளைங்க மூஞ்சி பார்க்காத, நீ எட்டி பார்த்தாலே உன்னை தப்பா பேசுவாங்க, இந்த செவுத்துக்குள்ளதான் நம்ம பண்ணணும். எப்பவுமே ஒரு பெண்ணை சமூகத்திலிருந்து காப்பாற்றுபவள், வெளியே தெரியாம பாத்துக்கிறத அவ தாயாதான் இருப்பா. ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. ஒரு குழந்தை கன்சீவா ஆயிட்டு வந்தா கூட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாம ஒரு தாய் கூட்டிட்டு போய் கன்சீவ் ஆகக்கூடிய உண்மை சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கும் எனக்குமா இருக்கட்டும், இனி நீ அசிங்கப்பட்டு வந்துடாத, இந்த சமுதாயத்தின் மீதான பயம். அப்படி ஒரு ஒரு காட்சிகளையும் கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தி, இவங்க பேராசிரியர் மஞ்சுளா நடிச்சிருந்தாங்க, ஃபாத்திமாக்கா நடிச்சிருந்தாங்க, ரமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. இவர்களெல்லாம் எழுத்தாளர்களாகவும் பேச்சாளர்களாகவும் நான் பார்த்த முகம். தான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒருவருடைய கனவா இருக்கும். ஆனால் ஹபீபி படத்திலே நூலகத்தை பார்த்தவுடன் தெரிஞ்சது, நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனரும், மிகச்சிறந்த வாசிப்பாளரும், மிகச்சிறந்த எழுத்தாளரும். காலம் உங்களை ஹபீபி மூலமாக ஒரு நல்ல நாவலை தந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த நாவல் ஒருவராக மெதுவாகத்தான் படிக்கப்படும். அந்த மெதுவாக வந்து சேரும் பொழுது உங்கள் கைக்குட்டையை கண்ணீரை துடைப்பதை போல எங்களால், நான் ஒரு விஜய் சேதுபதியா இருந்தா உங்க 3 பேரையுமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். கஸ்தூரி ராஜாவையும் மீராவையும் அந்த ஹீரோயின் பொண்ணையும். பொம்பளை இல்லையா, 4 பேர் 4 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால என்னுடைய அன்பை இப்படியாக தருகின்றேன். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படத்திற்கும் எந்த தயாரிப்பாளரும் உங்கள் கதைக்குள் விரலையோ மூக்கையோ விடாமல் சுதந்திரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கஸ்தூரிராஜா சார், நீங்க அதில் நடிக்கவெல்லாம் இல்லை. நான் உங்களை ரியலாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன், உங்க கூட பேசியிருக்கேன். லவ் யூ. இருங்க, நிறைய பண்ணுங்க, எங்களுக்காக பண்ணுங்க. ஏன்னா எங்க அப்பாக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாம அப்படி போயிடுவாங்க. ஆனா அவங்க அந்த கடந்து போகும்போது நம்ம நெஞ்செல்லாம் என்னடா ஒண்ணுமே கேட்கலையேன்னு இருக்கும் இல்லையா. அதான். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.